இப்போ உலக அபிப்பிராயங்கள் இதெல்லாம். கடவுளுக்கு ஏதோ தேவை இருக்கு, சில நேரம் நமக்கும் அந்த புத்தி வந்தது, இவருக்கு நமக்கு அவருக்கு வந்து நாம் தேவை, நம்ம இல்லாம முடியாத, நம்ம இல்லாம தாராளமா அவர் இருப்பார். நித்தியமா இருந்து வருகிற தேவன் அவர். அதனாலதான் பாருங்க, ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திரியேக தேவன், அதாவது ஒரே தெய்வம், என்ன சொல்லுங்க, ஒரே தெய்வம், ஆனா 3 நபர்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 3 நபர்களா இருந்ததுனால, நித்தியமாய் அவர்கள் இருந்ததுனால, அவர்களுக்கு வேற யாருடைய நட்பும் அன்பும் தேவையே கிடையாது. ஒரே நபர் தான் இருந்தாருன்னா அப்ப அவருக்கு அன்பு கூறதுக்கு யாருமே இல்லை. இன்னொருத்தர் உண்டாகனாதான் அன்பு கூற முடியும். ஆனா 3 நபர்கள் ஒரே தெய்வமா இருக்கிறதுனால அவர்களுக்குள்ள அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். அன்பான ஐக்கியத்தில் நித்தியமாய் இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு வேலை வெளியால் யாருமே தேவையே கிடையாது. சொல்ல போனா அவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த அன்பின் நிறைவினாலதான் வெளி உலகமே உண்டாக்கப்பட்டது. அன்பு தேவை, அன்பு கூற ஆள் தேவைன்னு உண்டாக்கல, திரு ஏக தேவனுக்குள்ளாக அன்பு நிறைந்து வழிஞ்சு அந்த உலகத்தையே உண்டு பண்ணினார். இன்னைக்கு கூட ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எப்படிங்க பிறக்குது? ஒரு குழந்தை தாயின் கற்பத்தில் உருவாகுதுன்னா எப்படிங்க உருவாகுது? அன்பு தேவைன்றதுனால இல்ல, அன்பின் நிறைவுல தான் குழந்தை உருவாகுது. Not out of a need of love, but out of the overflow of love, the child is conceived in the womb. அதுக்கு மேல நான் வெளிப்படையா சொல்ல தேவையில்லை. அவருக்கு யாருமே தேவையில்லையே, இந்த உலகம் தேவையில்ல, மக்கள் தேவையில்ல, அவர் அப்படிப்பட்டவர் ஒன்றும் கிடையாது. அதான் பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 17ல, அந்த தேவன் அறியாத மக்களுக்கு சொல்றாரு, இவர் வேற மாதிரிங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எல்லாருக்கும் அவர் தான் ஜீவன் கொடுக்கிறார், சுவாசத்தை கொடுக்கிறார், உயிர் மூச்சு அவர் தான் கொடுக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் அவருக்கு ஆகாதா? முடியாதா? நான் இல்லாம அவர் சமாளிக்க முடியாதா? அப்படிலாம் கிடையாது. நான் அவருக்கு தேவையே கிடையாது. அப்ப ஏங்க உண்டாக்கினார் உலகத்தை? ஏங்க என்னை பிறக்க வச்சார்? நான் அவருக்கு தேவையில்லைன்னா ஒரே பதில் தான், என்னை விரும்பினார். நம்ம வந்து ஒருத்தரை விரும்புறப்போ நம்மகிட்ட 2 இது இருக்கு. சீக்கிரட்டா அவங்க நமக்கு தேவை. இன்னொருத்தரை விரும்புறப்போ, இன்னொருத்தர் அன்பு கூறுறப்போ அவங்க வந்து நமக்கு தேவை. அவங்க எல்லாமே நமக்கு அதை போடாது. அதனால அவங்க நமக்கு தேவை, பிளஸ் நம்ம அவங்கள விரும்புறோம். நீட் அண்ட் டிசைர் அப்படியே 2 ஒன்னா போது பாருங்க. ஆனா தேவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது, யாருடைய உதவியும் தேவை கிடையாது, யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. நாம இல்லைன்னா அவர் நல்லா தான் இருப்பாரு. அப்ப ஏன் என்ன பிறக்க வச்சாரு? ஏன் என்ன வாழ வைக்கிறாரு? என்ன விரும்புறாரு. நான் சொல்றேன், நீங்க பிறந்தீங்கனாலே அது என்னத்தை காண்பிக்குதுன்னா, அவர் உங்களை விரும்பினதுனால தான் பிறந்தீங்க. அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனால தான் பிறந்தீங்க. இல்லைன்னா என்னத்துக்குங்க பிறந்தீங்க? நீங்க நினைச்சீங்களா உங்க ஏதோ பெற்றோர் செஞ்சதுனால மட்டும் பிறந்துட்டீங்கன்னு? எவ்வளவு பேர் என்னென்னமோ செய்யறாங்க, ஒவ்வொருத்தரையும் குழந்தை உருவாகுதா? நீங்க பிறந்தீங்கனாலே அது தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நிரூபிக்குது. இதுதான் உண்மைங்க. தேவன் உங்களை விரும்புகிறார், நம்மளை பிறக்க வைக்கிறார், வாழ வைக்கிறார். ஆனா இந்த மகிமையான தேவனுக்கு விரோதமா போய் நாம பாவம் செய்யறோம், முரட்டாட்டம் பண்ணுகிறோம், துரோகம் செய்கிறோம். அப்ப நம்மள என்ன பண்ணிருக்கணும்? அவரு தாராளமா தூக்கி எறிஞ்சிட்டு போலாம், அவரை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நாம அவருக்கு தேவையில்லை. எனக்கு அதுதான் புரியறது கஷ்டமா இருக்கு. அவர் மகிமையானவர், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்தவர். நான் வந்து அவரால் படைக்கப்பட்டவன். நான் அவருக்கு தேவையில்லை. ஆனா என்ன போய் பிறக்க வச்சு, நான் அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சும் என்ன விட்டுறாம எனக்காக உயிரையே கொடுத்து மறிக்கிறாரே, எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நரகத்துக்கு போன விட்டுட்டு கழிச்சிருக்கலாம், என்ன நீ தேவை கிடையாது அப்படின்னு போயிருக்கலாம் அவரு. அதுக்கு போல எனக்காக போய் உயிரை கொடுக்கிறாருன்றது எனக்கு என்னால கிரகிச்சு கொள்ளவே முடியல. ஏன் உயிரை கொடுத்தாரு? என்ன அந்த அளவுக்கு விரும்பினார். என்னுடைய பிறப்பை விட கல்வாரி சிலுவை அவர் என் மேல வச்சிருக்கிற விருப்பத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துது. என் மேல அவருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விருப்பம். உன்னை விட மாட்டேன் போன்றாரு. சில நேரம் எனக்கே என்னை விட்டுலாம் போல இருக்கும் இல்லையா?
நம்மளை கிவ் அப் பண்ணிடலாம் போல இருக்கும். அவர் என்ன சொல்ற, உன்னை விட மாட்டேன், உயிரே கொடுத்து ரட்சிக்கணும்னாலும் ரட்சிப்பேன் நான். ஏங்க அப்ப நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சாரு? நான் சொல்றேன் கேளுங்க. என்னைக்கு அவர் மனதில் நம்மளை யோசிச்சாரோ அன்னைக்கு அன்பு வச்சுட்டார். கல்வாரி சிலுவையில் அன்பு வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதான். ஆனா நம்மளை என்னைக்கு மனசுல யோசிச்சாரோ அன்னைக்கே நம்ம மேல அன்பை வச்சுட்டாருங்க. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, டைம் தான் இல்லை. பிறந்த அன்னைக்கும் அன்பை வைக்கல நம்ம மேல, தாயின் கற்பத்தில் உருவான அன்னைக்கு இல்லை, என்னைக்கு அவர் மனசுல நாம் தோன்றினோமோ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை யோசித்து பார்த்தார், அன்னைக்கே அன்பை வச்சுட்டார். நாம் அவரை விட்டு தூரமாக போவோம்னு அவருக்கு தெரியும், பாவம் செய்வோம்னு தெரியும், முரட்டாட்டம் பண்ணுவோம், துரோகம் பண்ணுவோம், எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம எப்படி ரட்சிக்கணுன்றதுக்கு ஒரு வழியும் உண்டு பண்ணி திட்டமிட்டு அதற்காக குமாரன் வர வச்சு நமக்காக திரியேக தேவனுக்குள்ளாக இவ்வளோ ஒரு இது, பிதா குமாரனை கைவிட்டு, இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்கு. ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது? என்னமோ தெரில, அவர் என்னை நேசிக்கிறார். நீங்கள் இன்னும் என்னை ப்ரெஸ் பண்ணி கேட்டாங்கன்னா, ஏங்க எப்படி நேசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நாம் அவருடைய அன்புக்கு தகுதியானவர்கள்னால நம்மளை அவர் அன்பு கூறல, அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே, கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்கள் தேவனுடைய அன்பை. நாம் அவருடைய அன்புக்கு தகுதியானவர்கள் அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. நாம் ஆக்சுவலாக தகுதியானவர்கள் கிடையாது, நாம தான் பாவம் செய்து முரட்டாட்டம் பண்ணினவர்கள். அப்போ ஏன் இப்படி ஒரு அன்பு நம்மளை மேலே வச்சிருக்காருன்னா, அவர் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால என்ன பண்ணாரு, என்னை யோசிச்ச நாள் முதற்கொண்டு என் மேல அன்பை வச்சுட்டாரு. எடுக்கவே மாட்டேன்னு தீர்மானிச்சிட்டாரு. என்ன பண்ணுமோ பண்ணி அவனை அன்பு கூறுவேன்னு தீர்மானிச்சிட்டாரு. அப்படி அவர் தீர்மானிச்சதுனால இப்போ வந்து நான் ரொம்ப ஸ்பெஷல். நானே ஸ்பெஷல்னால நான் ஸ்பெஷல் கிடையாது, என் மேல இப்படி ஒரு அன்பை அவர் வச்சுட்டதுனால நான் ரொம்ப ஸ்பெஷல். என்னுடைய விலை மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகமே ஈடியன வர முடியாது. ஏன்னா எனக்காக இயேசுடைய உயிரே கொடுக்கப்பட்டது, ரத்தமே சிந்தப்பட்டது. அவருடைய விலை மதிப்பு என்னது? இந்த உலகத்தை ஒரு பக்கம் வச்சீங்கனால இயேசு அதை காட்டிலும் மதிப்புள்ளவர், சிருஷ்டி கர்த்தா. அவர் தான் உலகத்தை படைச்சது. உலகம் அவருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. அவர் இப்போ எனக்காக உயிரை கொடுக்கிறாருன்னா என்ன, அவர் என்னன்னு தெரியல, புரிய மாட்டேங்குது எல்லாம். அதான் சொன்னேன், அவருடைய வேதனையின் ஆழம் என்னத்தை வெளிப்படுத்துது? அவருடைய அன்பின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்துது. இப்படி ஒரு அன்பை ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார். இந்த தேவன் தான் நம்ம வணங்குகிறோம், இவரை தான் நம்ம நம்புகிறோம்.